நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சட்டமன்றத்தோட சம்பவக்காரர் யாருன்னா, அது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தான்னு. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா போற போக்குல ஒரு குண்ட தூக்கி போடுவாரு பாருங்க. சட்டமன்றமே ரணகளம் ஆயிடும். இந்த சம்பவத்த கொஞ்சம் பாருங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பட்ட பாடு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் விளக்கணும்னு. அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அதுக்கு பதிலடி குடுக்குறதுக்கு திரு நிர்மல்குமார் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போதே, போற போக்குல கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மன்னிக்கணும்னு சொன்னாரு ஒரு வார்த்தை. அவ்வளோதான். சட்டமன்றமே ரணகளம் ஆயிடுச்சு. இத கேட்டதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தைய ஒண்ணு விட்டாரு. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச நீக்கிட்டீங்களா? உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு திரு நிர்மல்குமார் அண்ணாவை பார்த்து சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டு உடனே மன்னிக்கணும்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அவ்வளவுதான். நிர்மல்குமார் அண்ணா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? அவர்தான் சட்டமன்றத்தோட சம்பவக்காரராச்சே. போட்டு பொளந்தெடுத்துட்டாருங்க. இங்க பாருங்க. நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அவ்வளவுதான். நிர்மல்குமார் அண்ணா போட்டு பொளந்தெடுத்துட்டாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. சட்டமன்றத்தோட சம்பவக்காரரே திரு நிர்மல்குமார் அண்ணா தான். அவர்கிட்ட போய் எல்லா தலைவரும் மாட்டிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க.